உலக்கு அரிசி, அரை உலக்கு பாசிப்பருப்பு. இதை வந்து நல்லா கிளஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிற்பாடு தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி ஊறின பிற்பாடு தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து நிழல் உலத்தெல்லாம் வீட்டில் துணியில் போட்டு எடுத்துடலாம். ஃபேனுக்கிட்ட போட்டுட்டு 1.5 உலக்கு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைசல் எடுத்துக்கலாம். இப்போ உலக்கு அரிசியும் அரை உலக்கு பாசிப்பருப்பையும் நம்ம நிழல் உலத்தெல்லாம் உணர்த்தின பிற்பாடு இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ண பிற்பாடு இதை மிக்சியில் பொடிச்சிடலாம். இதை பொடிச்சிட்டு இந்த வெள்ளை கரைசலையும் எடுத்து நம்ம இந்த தண்ணியை அந்த கரைசலோடு சேர்த்து நல்லா கிளற போகிறோம். கிளறி நல்லா விடாமல் நல்லா கிளறணும், கட்டிப்பட்டுறாமல் கிளறிட்டு இந்த மாதிரி வந்துடும். வந்த பிற்பாடு தேங்காய் பூ 4 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூனு நல்லா கிளறிட்டு நல்லா ஆற பிற்பாடு இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சிடலாம். கீழே தண்ணி வச்சுட்டோம்னா சூப்பரான மோதகம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச